அண்மை செய்தி. ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து 30,000 கன அடிக்கு அதிகமாக இருக்கிறது. இதனால் பரிசல் இயக்க அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 1 மாதத்திற்கும் மேலாக பரிசல் இயக்குவதற்கு தடை நீடித்து வந்தது. சமீபத்தில் அந்த தடை நீக்கப்பட்டு பரிசல் இயக்குவதற்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 29 நாட்களாக அருவியில் குளிக்க தடை இருக்கிறது. பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. இடையில் பரிசல் இயக்குவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து 30,000 கன அடியாக அதிகரித்ததால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக போவதாக தகவல் பரவி வந்த நிலையில் திமுக அமைச்சர்களே கிட்டத்தட்ட அதை உறுதி செய்யும் வகையில் பதில் அளித்து வருகின்றனர். அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எம்எல்ஏ சீட் கொடுக்கப்படுமா என ஒரு காலத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் இன்று அதையெல்லாம் தாண்டி அமைச்சரானதுடன் கட்சியின் முக்கிய அங்கமாகவும் வளர்ந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் இப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளுக்குள் அடுத்தடுத்த திருப்பங்களுடன் செல்லும் உதயநிதியின் அரசியல் பயணத்தில் அடுத்த அத்தியாயமாக அண்மை காலமாக ஒலித்து வரும் சொற்கள்தான் துணை முதலமைச்சர். உதயநிதி துணை முதலமைச்சராக வரவேண்டும் என்ற கருத்து சில மாதங்களாக ஓங்கி ஒலிக்கும் நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் அதற்கு பாசிட்டிவாகவே பதிலளித்து வருகின்றனர். மூத்த அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் துணை முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி தகுதியானவர் என்றார். இதே கருத்தைத்தான் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமியும் பொன்முடியும் கூறினர். உரிய நேரத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. உதயநிதி சொல்கிற பதிலை நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் எல்லாருமே உதவியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், அப்புறம் ஏன் இதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இது நல்லது நடக்கும். அது இந்த நாட்டுக்கு நல்லதாக இருக்கும், எங்கள் கட்சிக்கும் நல்லதாக இருக்கும். இந்த நிலையில்தான் வரும் 19ஆம் தேதி உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக போகிறார் என போட்டுடைத்தார் அமைச்சர் ராஜகண்ணப்பன். அது நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அது முன்னாடி சொல்லக்கூடாது. இதனை ஆமோதிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது அமைச்சர் கீதா ஜீவனின் பேச்சு. நேற்று கோவில்பட்டியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் உதயநிதியை வருங்கால துணை முதலமைச்சர் என்றே குறிப்பிட்டார். ஜூனியர் அமைச்சரான அன்பில் மகேஷ் முதல் மூத்த அமைச்சர்கள் வரை உதயநிதிக்கு பச்சை கொடி காட்டினாலும் துணை முதலமைச்சராக போவதாக சொல்லப்படுவது வதந்திதான் என்றே கூறி வருகிறார் உதயநிதி. யார் என்ன சொன்னாலும் இறுதி முடிவு எடுக்கப் போவது என்னவோ முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தான். ஆனால் அவரோ தனது தந்தை பாணியில் பதிலளித்தார். கோரிக்கைகள் வலுத்திருக்கு, முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திருக்கு தவிர பணத்தில். கட்சிக்குள் ஆதரவு குரல் பெருகியுள்ள நிலையில் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கருத்து கனியுமா? கனிந்தால் அது எப்போது என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லும்.